ஆரோவில் இசை அம்பலம் பள்ளியின் 10 முதல் 14 வயது வரை உள்ள மாணவர்கள் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி ஞானக் குழந்தை திருஞான சம்பந்தரின் நாடகம் ஆரோவில்லில் அமைந்துள்ள பாரத் நிவாஸ் அரங்கில் ஏப்ரல் 17ஆம் தேதி அன்று நடைபெற்றது. இந்நாடகத்தின் தொகுப்பினை இப்பொழுது காணலாம். ஸ்ரீ மகாகாலேஸ்வரர் சிவன் கோவிலுக்கு திருஞான சம்பந்தர் வந்துள்ளார் என்பதில் நம்மில் பலருக்கு தெரியாத விஷயமாக இருக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. மாணவர்களுக்கு மொழியில் எண்ணற்ற விஷயங்களை கற்றுக் கொடுக்கின்றோம். அவர்களுக்கு தேவையான அருகிலுள்ள வாழ்க்கைக்கு பண்புகளை சொல்லக்கூடிய கல்வியை கொடுப்பது ஆசிரியரின் தலையாய கடமையாகும். மேலும் மாணவர்கள் இந்த நாடகம் மூலம் தம் வாழ்க்கைக்கு தேவையான பண்புகளையும் தம் வாழ்க்கையை இறைப்பணியோடு எப்படி எடுத்து செல்வது என்பதையும் கற்றுக்கொண்டுள்ளார்கள். ஓலைச்சுவடிகளும் தில்லையில் ஓர் அறையில் கரையானுக்கு இரையாகி கொண்டிருந்தன. பொல்லா பிள்ளையாரின் அருளாலும் சோழ மன்னன் ராசராசனின் துணிவாலும் இந்த திருமுறைகள் மீட்டு இவைகளை தொகுக்கும் பணியை மன்னர் எனக்கு அருளினார். முப்பிறவியில் என் முன்னோர் செய்த புண்ணியம்தான் இப்பிறவியில் இப்பணியை யான் செய்ய இறையருள் புரிந்துள்ளன. எல்லாம் என் ஈசனின் திருவருளே. 3 நிலங்களுக்கும் முடி சூட்டினார், 3 நிலங்களுக்கும் முடி சூட்டினார், புவனம் முழுவதும் புலி பொறித்த கொடி நாட்டினார், 3 நிலங்களுக்கும் முடி சூட்டினார், புவனம் முழுவதும் புலி பொறித்த கொடி நாட்டினார். திருநாரையூர் பொல்லா பிள்ளையாரின் தெய்வ பிள்ளையே, உம்மை வணங்குகிறேன். தெய்வத்தன்மை பொருந்திய இந்த திருமுறைகளை உலகறிய செய்த சோழ மன்னரே, அற்புதமான தேவார பாடலை தொகுக்கும் பணியை இந்த அடியனுக்கு அருளிய கருணை கடலே, நீர் வாழி, உன் குலம் வாழி. அரசே, உன் குலம் வாழி. நம்பிப்பெருமானே, தேவார பாடலின் தேனிசையை கேட்கவே யாம் இங்கு வந்தோம். அனைத்து தேவார பாடலிலும் இறையருளை தொகுத்து வைத்துள்ளேன். மிக்க மகிழ்ச்சி நம்பிப்பெருமானே. அரசே, இத்தேவாரத்தின் முதல் திருப்பாட்டு ஒரு சிறு குழந்தை இயற்றிய திருப்பாட்டு ஆகும். அவர் சிறு குழந்தை என்பதை விட அவர் தெய்வீக குழந்தை என்பதே சரி நம்பி அவர்களே. சரியாகத்தான் கூறினீர்கள் அரசே. இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாகிய முருகப்பெருமானின் மறு அவதாரம் தான் அந்த தெய்வீக குழந்தை. அந்த தெய்வீக குழந்தையின் திருநாமம் ஆளுடைய பிள்ளை என்ற திருஞான சம்பந்தன். ஆஹா, கேட்கும் பொழுதே என் உடல் சிலிர்க்கின்றதே. நம்பி பெருமானே, கலியுக வரதனாகிய கந்தன் எப்படி சம்பந்தனாக திரு அவதாரம் மேற்கொண்டார் என்பதை நாங்கள் அனைவரும் அறிய தாங்கள் கூற வேண்டும். அதை கேட்டு நாங்கள் அனைவரும் இன்புற வேண்டும் ஐயா. அந்த கந்தனின் கருணை பற்றி அடியேன் கூறவும் அதை கேட்கவும் நாம் அனைவரும் புண்ணியம் செய்துள்ளோம் அரசே, புண்ணியம் செய்துள்ளோம். சற்று அமர்ந்து உரையாடலாமே. அப்படியே ஆகட்டும். சூரபத்மன் என்னும் கொடிய அரக்கன் எம்பெருமான் ஈசனை நோக்கி கடும் தவம் இருந்தான். நம சிவாய. வணங்குகிறேன் ஐயனே. சூரனே, உன் கடும் தவத்தால் நான் மனம் மகிழ்ந்தேன். உனக்கு என்ன வர வேண்டும்? கேள், தருகிறேன். எனக்கு உலகையாளும் வல்லமையும் சாகாவாரமும் வேண்டும் ஐயனே. சூரனே, இப்புவியில் பிறக்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் பிறக்கும் பொழுதே இறப்பையும் பெற்றே பிறக்கின்றனர். ஆகையால் உனக்கு சாகாவரத்தை கொடுக்க இயலாது. சரி ஐயனே, அப்படியானால் நான் யாரால் எதனால் கொல்லப்பட வேண்டும் என்று கூறுகிறேனோ அது எனக்கு வரமாக தாருங்கள் பெருமானே. சரி, கேள். என் அழிவு ஒரு பெண் வயிற்றில் பிறக்காத சிறு பாலகனால் தான் ஏற்பட வேண்டும் ஐயனே.
அதே வரமாக தந்தருள்கிறேன் சூரனே. நன்றி ஐயனே. உலகாலும் பரமிடமே வரம் பெற்று விட்டேன். இனி யாராலையும் என்னை அழிக்கவும் முடியாது, அழிக்கவும் இயலாது. அவராலையும் என்னை அழிக்க முடியாது. அவரிடமே சதா வரம் பெற்று விட்டேன் நான். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் ஆண்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. என்னவாயிற்று தேவர்களே, ஏன் இந்த பதற்றம்? ஐயனே, தங்கள் திருவிளையாடல் ஆரம்பித்து விட்டதா? நடப்பதெல்லாம் நன்மைக்கே. ஆம் தேவி, இந்த அண்ட சராசரத்திற்கும் இச்சமயத்தில் நம் இருவரின் சக்தியே வேறொரு வடிவில் தேவைப்படுகிறது. அச்சக்தியை உருவாக்கவே இத்திருவிளையாடல் செய்தேன். பெண்ணிடமிருந்து பிறக்காத இந்த சக்தி உங்களிடமிருந்து தானே பிறக்கும் ஐயனே. ஆம் தேவி, அவன் என்னுள்ளிருந்து தான் பிறப்பான். ஆனால் உன் சக்தியால் தான் இயங்குவான். இதோ நான் அந்த சக்தியை அளிக்க தவம் புரிய செல்கிறேன். அத்தவத்தின் பலனாக ஈசன் திருக்காட்சி தருதல். வணங்குகிறேன் ஐயனே. நீண்ட நாள் தவத்தின் பயனாய் தங்கள் திருவருள் பெற்றேன் சுவாமி. தேவி, என்னுடைய 6 முகங்களான சத்யாஜாதம், வாமதேவம், தற்புருஷம், ஈசானம், அதோமுகம் ஆகியவற்றிலிருந்து பிறந்த நம் அழகனைப் பார். இப்பாலகனால் தான் சூரன் அழிய போகிறான். போருக்குரிய தகுந்த காலம் பிறந்து விட்டது. கந்தா, இதோ என் தவத்தின் வலிமையால் உருவான சக்திவேல், பெற்றுக்கொள். கந்தா, இவ்வேலை கொண்டு அசுரனை அழிப்பதை விட அவனின் அசுரத்தன்மையை அழித்து அகிம்சைக்கு முதல் வித்திடு. சக்திவேல் அழிக்கும் ஆயுதம் அல்ல, உன்னை நாடி வரும் பக்தர்களை காக்கும் ஆயுதமாக என்றும் உன் கரத்திலே இருந்து திருவருள் புரியட்டும். அப்படியே செய்கிறேன் தந்தையே. பால்மனம் மாறாத சிறு பாலகனே, நீ என்னிடம் போர் புரிய வந்தது? நான் உனக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன், சென்று விடு இங்கிருந்து. சூரனே, நீ ஒன்றை மறந்து விட்டாய். உன் வரத்தை சற்று நினைவுபடுத்தி பார். நான் எம்பெருமான் ஈசனிடம் என் அழிவு ஒரு பெண் வயிற்றில் பிறக்காத சிறு பாலகனால் தான் ஏற்பட வேண்டும் என்று வரம் பெற்றுள்ளேன். நான் என்னை நன்றாக பார் சூரனே. இன்னுமா உனக்கு நான் யார் என்று தெரியவில்லை? உலகாலும் ஈசனுடைய 6 முகத்தில் இருந்து தோன்றியவன் நான். நான் உன்னிடம் சிறிது விளையாடினேன். என்ன, ஈசனின் 6 முகங்களில் இருந்து தோன்றியவரா? இதோ என் சக்திவேலருக்கு பெயர் சொல் பார்ப்போம். அன்னையே, என்னை ஆசீர்வதியுங்கள். சுற்றி வருகுது 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 வேல், முற்றும் வினையது விலகுது 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 பார். கற்ற தமிழது இனியது இனியது இனியதுதான், முற்ற பயனது பெருகுது மனமது உருகுது கான். வெற்றிவேல், வீரவேல். கலியுகத்தின் கண் கண்ட தெய்வமாகவும் நம் குமரன் திகழ்வதை எண்ணி தாயானவளாகிய நான் உள்ளம் மகிழ்கிறேன். ஆனால் சிறு வருத்தம். என்ன உன் மன வருத்தம் தேவி? நம் மைந்தனுக்கு கார்த்திகை பெண்கள் தானே பாலூட்டி சீராட்டி வளர்த்தார்கள்.
ஆனால் நான் என் பிள்ளைக்கு பால் ஊட்டவில்லையே என்ற மன வருத்தம் எனக்கு உள்ளது. அப்போது நான் ஒரு சபதம் ஏற்றேன் சுவாமி. என்ன சபதம் தேவி? கந்தன் எங்கு மறு அவதாரம் கொள்கிறானோ அங்கு வந்து நான் அவனுக்கு பால் ஊட்டுவேன் என்ற சபதம் ஏற்றேன் சுவாமி. தேவி, உன் சபதம் நிறைவேறப் போகிறது. என்ன, என் சபதம் நிறைவேறப் போகிறதா சுவாமி? ஆம் தேவி, மறுபடியும் அவனிதனில் நம் குமரன் அவதரிக்கப் போகிறான். என் சிந்தை குளிர்ந்து விட்டது சுவாமி. தேவி, சீர்காழிப்பதியில் நம் பக்தன் ஒருவன் நீண்ட நாட்களாக குழந்தை வரம் வேண்டி நம்மை நோக்கி தவம் இருக்கிறான். சைவம் தழைக்கவும் பக்தி நெறி ஓங்கவும் ஞானத்தின் திரு உருவமாக அவர்கள் இல்லத்தில் பிறக்கப் போகிறான் நம் குமரன். நான் அங்கு சென்று ஞானப்பால் ஊட்டி மகிழ்கிறேன் ஐயனே. மங்களம் உண்டாகட்டும். ஆளுடையானே ஆளுடையானே ஓடாதே நில். ஆளுடையா ஓடாதே. ஆளுடையா ஓடாதே. பகவதி, ஆளுடையானை நரைவனைப்பில் பாதுகாப்பாக பார்த்துக்கொள். நான் பிரம்மபுரீஸ்வரர் திருத்தலம் சென்று நீராடி ஈசனை தரிசித்து வருகிறேன். தந்தையே, நானும் உங்களோட ஈசனை காண வருகிறேன். அந்த ஈசனின் அருள் பெற்ற மகனே நீதானப்பா. சரி வா, நாம் ஆலயம் செல்வோம். தாயே, நான் திருத்தலம் சென்று வருகிறேன். ஆளுடையா, கூறுங்கள் தந்தையே. ஒவ்வொரு விடயத்தின் போதும் உலக உயிர்கள் அழிந்து மறுபடியும் மறு உயிர்கள் தோன்றும். அப்படியா தந்தையே? ஆமாம் ஆளுடையா. அப்படி இந்த கலியுகத்திற்கு முன்பு இவ்வுலகம் தண்ணீரால் மூழ்கிவிட்டதாம். என்ன, உண்மையாவா? ஆமாம், அப்பொழுது நம் சீர்காழி மட்டும் மூழ்கவே இல்லையாம். பின்பு என்ன ஆச்சு? அப்பொழுது சிவனும் பார்வதியும் தோணியில் மிதந்து இங்கு வந்தார்களாம். அதனால்தான் இத்திருத்தல இறைவனுக்கு தோணியப்பர் என்ற வேறு பெயரும் வந்தது. இத்திருத்தல இறைவனின் அருளால் தான் நீ எங்களுக்கு மகனாக பிறந்தாய் ஆளுடையா. நன்றாக புரியுது தந்தையே. இதோ திருத்தலம் வந்து விட்டோம். ஆளுடையா, இக்குளக்கரையிலே அமர்ந்திரு. தந்தை இதோ நீராடி விட்டு வருகிறேன். சரிங்க தந்தையே. தந்தையே, எங்க இருக்கீங்க? தந்தையே, எங்க இருக்கீங்க? தந்தையை காணோம். தந்தையை காணோம். தந்தையை காணோம். சுவாமி, தந்தை குழந்தை ஆளுடையான் பசியால் எழுகிறான். தந்தையை காணோம். தேவி, அன்று அரக்கனை அழிக்க வேல் கொடுத்தாய். இன்று பக்தி நெறியையும் சைவ ஞானத்தினையும் வளர்க்க நம் குமரனுக்கு ஞானப்பாலினை உண்டு. என் செல்வமே, ஏன் இந்த அழுகை? என் அருகில் வா. ஆளுடையா, ஆளுடையா, இங்குதான் இருக்கிறாயா? இங்கெல்லாம் உன்னை தேடுவது. ஆளுடையா, என்ன உன் வாயில் பால் வடிகிறது? யார் கொடுத்த எச்சில் பாலை நீ குடித்தாய்? யார் உனக்கு பால் கொடுத்தது? அதோ அவர்கள்தான். என்ன, என்னை ஏமாத்துகிறாயா? உன்னை தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவென் மதிசூடி. ஆளுடையா, என் அருள் செல்வமே, உன்னால் தான் நான் ஈசனை நேரில் தரிசித்தேன். இந்த திருப்பாட்டு கேட்கவும் பாடவும் மிகவும் இனிமையாக உள்ளது நம்பி பெருமானே. அடியார்களின் திருப்பாட்டை பாடுவதும் அவர்களின் வரலாற்றை கூறுவதும் மிகப்பெரிய சிவ புண்ணியமாகும் அரசே. இதோ ஆளுடைய பிள்ளையாக திருத்தலம் வந்தவர் பக்தர்கள் புடைசூழ சம்பந்தராக தன் இல்லத்திற்கு சென்றார். பகவதி, பகவதி, வாருங்கள் ஐயனே, வாருங்கள். நம் ஆளுடையான் சிவனடியே சிந்திக்கும் திருவருள் பெற்று திருஞான சம்பந்தராக திருநாமம் பெற்றுள்ளான். ஆந்தாயே, உலகாலும் உமையவள் சிவனுடன் வந்து எனக்கு ஞானப்பால் ஊட்டி திருஞான சம்பந்தர் என்று பெயர் சூட்டினார்கள். சைவம் தழைக்கவும் பக்தி நெறி ஓங்கவும் நம் இல்லத்தில் திருஞான சம்பந்தராக இறைவன் திரு அவதாரம் கொண்டுள்ளார். இனி இவர் நம் குழந்தை என்பதை விட இந்த பூ உலகில் சைவம் தழைக்க வந்த தெய்வீக குழந்தையாவார். குழந்தாய், தமிழ் மறையை பாடி பாடி உன் பிஞ்சு கைகளால் கைத்தாளம் இடுவதால் கைகள் இரண்டும் சிவந்துள்ளன. இதோ பொற்தாளம், பெற்றுக்கொள். ஓசை வரவில்லை. பொன்னாலான
தாளம் என்பதால் ஓசை எழவில்லை. சம்பந்தா, இதோ ஓசை தந்தேன். தந்தை நான் தாளம் வழங்கினேன், உமையவளோ ஓசையிட்டாள். இத்தாளத்திலிருந்து எழும் ஓசை சைவ நெறியை ஓங்க வைக்க வந்த சிவ ஓசை. இதோ நான் திருநெல்வாயில் திருத்தலத்தில் இறைப்பணியாளர்களின் சொப்பனத்தில் சென்று கட்டளையிடுகிறேன். திருஞான சம்பந்தரே, இதோ முத்துப்பல்லக்கு சிவி சின்னங்கள் தங்களுக்கு வழங்கும்படி எம்பெருமான் ஈசனின் கட்டளை. எல்லாம் எந்த ஈசனின் திருவிளையாடலே. திருச்சிற்றம்பலம். வாருங்கள் தம்பதியர்களே. ஐயனே, நாங்கள் அருகில் உள்ள எருக்கண்ணம்புலியூரை சேர்ந்தவர்கள். நான் 27 நரம்புகளை கொண்ட வெட்டுகள் இல்லாத யாழை மீட்பேன். இவளின் மனைவி மதங்க சூடாமணி இனிமையாக பாடுவாள். நாங்கள் இருவரும் தங்கள் அடியார்களுடன் சேர்ந்து தங்கள் பாடும் தெய்வீக பாடலுக்கு யாழ் மீட்ட தங்கள் அனுமதி வேண்டி இங்கு வந்துள்ளோம். எந்த ஈசனே தங்கள் இருவரையும் இங்கு அனுப்பியுள்ளார். சீர்காழியை சேர்ந்த தோணியப்பர் என்பவர்தான் எங்களை இங்கு அழைத்து வந்தார். எல்லாம் எந்த ஈசனின் திருவிளையாடலே. ஆருடைய பிள்ளையாரே, எங்கள் தவறுகளை பொறுத்து கொண்டு இறையருள் புரியுங்கள் ஐயனே. எந்த ஈசன் அனைவருக்கும் இறையருள் புரிவார். கண்ணிமைக்கும் நேரத்தில் பாடல் பாடியவரை காணவில்லையே. அன்று நமக்கு வழிகாட்டியாக வந்தவர்தான் இன்று நம் மனக்குழப்பத்துக்கு தீர்வாக வந்தார் ஐயனே. எல்லாம் அவனின் திருவிளையாடலே. கற்சிலையாக இருந்தாலும் இறைவனின் இருப்பிடம் அல்லவா? எம்பெருமானின் திருவிளையாடல் என்றுமே சிறப்பு வாய்ந்ததுதான். என்ன இது? நான் வரும் வழி எல்லாம் ஒரே நிழற்குடையாக உள்ளதே. யார் இந்த அற்புதமான செயலை செய்தது? ஐயா சம்பந்தரே, தங்கள் திருவடிகள் சரணம். திருச்சிற்றம்பலம். சம்பந்தரே, திருமயிலையில் சிவநேச செட்டியார் என்றொரு வெறும் வணிகர் உள்ளார். அவர் தங்கள் மீது அதீத அன்பு கொண்டவர். அவர் மிகவும் செல்வந்தர் மற்றும் கபாலீஸ்வரர் திருத்தலத்திற்கு அதிகப்படியான திருப்பணிகளையும் நன்கொடையும் அளித்துள்ளார். அவர்தான் தாங்கள் வருகையை தெரிந்து தாங்களுக்கு நெல்கொடையும் நீர்ப்பந்தலையும் அமைத்துள்ளார். இதையுள்ளம் கொண்ட அன்பருக்கு எந்த ஈசன் என்றும் துணை இருப்பார். ஆனால் நீண்ட நாட்களாக அவர்கள் மீளா துயரத்திற்கு ஆளாகி உள்ளார்கள் ஐயா. என்ன கூறுகிறீர்கள்? அவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பேரில்லை. அவர் செய்த இறை தொண்டின் பயனாய் அழகே உருவாய் கொண்ட ஒரு மகள் பிறந்தாள். அவளுக்கு பூம்பாவா என்று பெயர் சூட்டி அன்புடன் வளர்த்து வந்தார்கள். அவள் 7 வயது சிறுமியாக இருக்கும் பொழுது அறவும் தீண்டி மாண்டு விட்டாள். தம் மகள் உடல் சாம்பலை பாதுகாத்து வைத்து தாங்களிடம் ஒப்படைக்க ஆவலாக உள்ளார்கள் அந்த தம்பதியர்கள். மீளா துயரத்தில் ஆண்டுள்ளார் சிவநேச செட்டியார். விரைந்து செல்லுங்கள், அவரை காண வேண்டும். சம்பந்தரே, தங்கள் திருவடி சரணம். திருச்சிற்றம்பலம். ஐயா சம்பந்தரே, உங்கள் வருகைக்காகத்தான் நாங்கள் 5 ஆண்டுகளாக காத்திருக்கிறோம். உங்கள் திருவுருவத்தை ஒரு திரைசீலையில் தீட்டி பூமாலை சூட்டி வணங்குவாள் என் மகள். உங்களுக்காக மலர் கொய்ய சென்ற போது அறவும் திண்டி மாண்டாள் என் அன்பு மகள். என் அன்பு மகளை தங்களுக்கு திருமணம் முடிக்கவே ஆசைப்பட்டேன். ஆனால் காலத்தின் சூழலால் அவளின் அஸ்தியை கொடுக்கிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள் ஐயனே. ஐயா சிவனேசரே, மனம் வருந்த வேண்டாம். எந்த ஈசன் என்றும் துணை இருப்பார். ஐயனே, இது என்ன? எதற்காக இந்த சோதனை? உம்மை அடைவதற்குரிய பயன் சிவனடியாருக்கு அமுது சேவித்தலும் இறைவனுடைய திருவிழா பொலிவு கண்டு மகிழ்தலுமே தானே. அப்படி இருக்க அனைத்து விழாவை காண பூம்பாவாய் நீ உயிர் பெற்று வருக. மகளே பூம்பாவை, இத்தனை நாட்கள் நீ எங்கே இருந்தாய் என் அருள் செல்வனே? இருள் சூழ்ந்த எங்கள் வாழ்வில் ஒளியேற்றிய ஆளுடைய பிள்ளையே நீ வாழி. காழியில் பிறந்த வேந்தே வாழி, காழியில் பிறந்த வேந்தே வாழி. ஐயனே, என் மகள் தங்களுக்காக பிறந்தவள். தாங்கள் அவளை மணந்து கொள்ள வேண்டும். ஐயா சிவனேசரே, உங்கள் மகள் அறவம் தீண்டி மாண்டாள். இதோ இவள் என்னால் உயிர் பெற்ற என் மகள் ஆவாள். தந்தை மகளை மணப்பது முறையாகாது. இவள் இறை தொண்டு புரிவதற்காகவே மறுபிறவி எடுத்துள்ளாள். பூம்பாவாய் இத்திருத்தலத்தில் இறை தொண்டு புரிந்து
இறையருள் பெறுவாயாக. இறைப்பணி செய்வது என் பிறவி பலனே ஐயனே. திருச்சிற்றம்பலம். என்ற ஈசனே, அடியேன் சிறு பிள்ளையாக இத்திருத்தலத்தில் பசியால் அழுத எனக்கு உமது கட்டளையின்படியே உமையவள் ஞானப்பாலினையும் சிவஞானத்தினையும் ஊட்டி உலகெங்கும் உன் புகழினை நாவார பாட வைத்த ஞான கடலே, என் கருணை தெய்வமே, எனக்கு தாங்கள் அளித்த இறைப்பணி முடிவடைந்து விட்டன. அதனால் தங்கள் ஜோதியில் கலந்து தங்கள் திருவடியில் இளைப்பார திரு அருள் புரியும் ஐயனே. தாயே, தந்தையே, தங்கள் திருவடி சரணம். சம்பந்தரே, என் அருள் செல்வமே. சம்பந்தா, திருமணம் செய்ய நல்ல இடத்தில் பெண் பார்த்துள்ளோம். என்ன, எனக்கு திருமணமா? உனக்கும் திருமண அகவை 16 ஆகின்றன சம்பந்தா. இறைவன் எனக்கு விதித்த ஆயுட்களும் 16 தானே இறைவா. என்ன ஆழ்ந்த யோசனை! நீண்ட காலம் பிள்ளை பேரில்லாத எங்களுக்கு இறைவனின் திருவருளால் நீ மகனாக பிறந்தாய் சம்பந்தா. நம் குலத்திற்கு நீ ஒரே பிள்ளையப்பா. உன்னால்தான் நம் குலம் உயர வேண்டும். மாங்கல்யம் தந்துனானே நம ஜீவனகேதுனா கண்டே பத்மாமி சுபேகத்வம் சஞ்சீவ சரதம் சதம். ஞான குழந்தைகளே, எப்பொழுதும் இன்மையோடும் இன்புற்று வாழுங்கள். தாயே, தந்தையே, உன் குழந்தையாக இந்த பூலோகத்தில் சிவதொண்டு புரிந்த நான் என் சுற்றத்தாருடன் திருக்கையில் வந்த சிவதொண்டு புரிய திருவருள் புரியும் ஐயனே. கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலோ கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயா எனும் நாமத்தை நான் மறவேனே. நமச்சிவாயா எனும் நாமத்தை நான் மறவேனே. முனைவர் மு. இளங்கோவனின் இணைய ஆற்றுப்படை மற்றும் தொடரும் தொல்காப்பிய மரபு எனும் 2 நூல்களின் வெளியீட்டு விழா 4 தொல்காப்பிய அறிஞர்களுக்கு பாராட்டு விழாவும் ஏப்ரல் 18ஆம் தேதி அன்று புதுவை தமிழ்ச்சங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஏம்பலம் செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு மு. இளங்கோவன் எழுதிய நூல்களை வெளியிட்டு வாழ்த்தி பேசினார். மேலும் மயிலம் பொம்மபுர ஆதீனம் தவத்திரு சிவஞான பாலய சுவாமிகள் அறிஞர்களுக்கு விருதுகளை வழங்கி அருள் ஆசையுரை வழங்கினார். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் நினைவு நாள் ஏப்ரல் 21ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள், மாண்புமிகு வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள், மாண்புமிகு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன் அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு அவர்கள், அரசு கொறடா திரு AKD ஆறுமுகம் அவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.